அடுத்தபடியாக சினிமா விமர்சகர் கோடங்கி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், தற்போது நடிகர் அஜித்தின் தாயார் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமாகி இருந்தாங்க. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம். ஆக்சுவலா அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். அதுவும் பெற்றோர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர். இந்த அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க அம்மா. பொதுவாகவே குடும்பத்தையும் சினிமாவுமே அவர் தனித்தனியா தான் பார்ப்பார். தொழில் ரீதியாக இருந்தாலும் ஃபேமிலியோட அவர் அட்டாச்மெண்ட்ல அவரை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப இருந்தவர். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தந்தையார் இழந்தார். இப்போ அவங்க அம்மா இறந்திருக்காரு. வயதானவர்களாக இருந்தாலும் ஒரு இழப்பு என்பதை ஈடு செய்ய முடியாது. அது நம்ம அது என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. ரொம்ப பாசத்தோடு பார்க்கக்கூடிய, ஏன்னா இவர் மேல எப்பவுமே அந்த குடும்பத்துல ரொம்ப பாசம். மற்றவர்கள்லாம் 3 சகோதரர்கள் இருந்தா கூட 2 பேர் இருக்காங்க. ஆனா இவர் மீது ஏன் ரொம்ப பாசம் அந்த குடும்பத்துல அப்படின்னா, இவர் படிப்பில் குறைவாக இருந்தா கூட இவர் விருப்பப்பட்டதை அவங்க நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பல விஷயங்களை போராடிதான் இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறார் அஜித் அவர்கள். நான் பழகியிருக்கேன், நெருங்கி பழகியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பானவர். அந்த குடும்பத்தோடு அட்டாச்மெண்ட் அதிகம். இந்த இழப்பு அவருக்கு ஈடு செய்ய முடியாததுதான். அதற்கு ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரை பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் அந்த எல்லாருமே அவர்களுக்கு அந்த தாயாருடைய அந்த நினைவுகள் எப்பவுமே அவர் கூட இருந்து அவரை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல், பிளஸ் அவருடைய எல்லா இந்த மன தைரியத்தையும் எல்லா விதத்தையும் அவருக்கு அவர் வணங்குகிற இறைவன் கொடுக்கணும். அந்த ரசிகர்களுக்கும் அந்த ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நண்பராக பழகிய ஒரு சினிமா பத்திரிகையாளராக அவருக்கு நான் சொல்லுவேன். பிளஸ் எல்லாருக்கிட்டையும் நல்ல அன்போடு பழகக்கூடியவர். அதனாலதான் இந்த இழப்பு என்பது ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. சினிமாவுக்கும் அது பெரிய இழப்பு. அதனாலதான் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் கூட இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்குள்ள பல போட்டிகள் போறோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட, கடந்த முறை அவங்க தந்தையார் இறந்த போது கூட விஜய் அவர்கள் உடனடியாக ஓடி வந்தார். இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இரவு அவர் நேரடியாக அந்த இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்தி விட்டு கடந்து சென்றிருக்கிறார். திரையுலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆழ்ந்த இரங்கல் அந்த குடும்பத்துக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தன்னுடைய தாயார் பத்தி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரா அஜித் குமார் அவர்கள்? இல்ல, பெரும்பாலும் அவங்க அம்மாவை பத்தியோ அப்பாவை பத்தியோ எங்கேயுமே பேச மாட்டாருங்க. குடும்பத்தையும் அவருடைய அந்த தொழிலையும் தனியா தான் வச்சிருப்பாரு எப்பவுமே. அவர் அதை எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ண மாட்டார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருடைய பிரைவசிக்குள்ளும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. இப்ப கூட நீங்க அவர் வீட்டுல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வேண்டாம், யாரும் வர வேண்டாம், நீங்க யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அதனாலதான் பெரும்பாலும் யாருக்கும் தொல்லை இருக்க கூடாதுன்னு நினைப்பாருங்க. அதனால அது அவங்க அம்மாவை பத்தியோ அப்பாவை பத்தியோ யாரும் பேசுவதையும் விரும்ப மாட்டார், யாருக்கும் நேரத்தை கொடுக்க விரும்ப மாட்டார். ஆனா குடும்பத்தோடு செலவிடுவார், நேரத்தை செலவிடுவார், எல்லா இடங்களிலும் அவர் இருப்பார். அது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்பா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அடுத்ததா அம்மாவும் காலமாகி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு சார் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும்? சார், அவருக்கு மிக மிக ரொம்ப முக்கியம்ங்க. ஏன்னா இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாதுங்க. இது நீங்க பிரபலத்தை தாண்டி ஒரு தகப்பனும் தாயும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இழப்பை யார் சொன்னாலும் அது ஈடு செய்ய முடியாதுங்க. அது அதனால இதற்கு ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள்லாம் நம்ம கிட்ட இல்ல, அது சொல்லவும் முடியாது. அது ஓகே, இப்ப இறுதி சடங்குல வெளிநபர்கள் யாருமே பங்கேற்க வேண்டாம்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அஜித் தரப்புல இருந்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வெளிநபர்கள்ன்ற விஷயம் அதுதான் நான் சொல்ல வரல. அவர் இது ஒரு தனிப்பட்ட விஷயம், குடும்ப நிகழ்வு. ரெண்டாவது ஒருத்தருடைய பர்சனல் விஷயங்களுக்குள்ள பெரும்பாலும் எந்த சிக்கலும் வரக்கூடாது, சிரமங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாரையும் தொழிலையும் தனித்தனியா வச்சிருப்பாரு. யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப யோசிப்பாருங்க. அதனாலதான் எந்த விஷயத்தையுமே கொண்டு சேர்க்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பார். அதனால அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை யாருமே அதை தவறா எடுத்துக்க வேண்டாம். அவர் வேண்டாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம தள்ளி நிக்கிறது தான் நல்லது.
ஒரு வருத்தத்தையும் நம்முடைய ஆறுதலையும் நம்ம வெளியிலிருந்தே சொல்லிக்கலாம். அவருக்கு சிரமம் கொடுக்காத அளவுக்கு ஓபன் பண்ணி விடுங்க. அவரை புரிந்து கொண்டவர்கள் அப்படிதான் இருப்பாங்க எப்பவுமே. ஓகே சார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோடங்கி. ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.